எங்க போறோம்? நீ கரெக்டா பதில் சொல்ல மாட்டேற. நீ எங்கேயா கூட்டு போன்னு சொல்ற. இப்ப என்ன வேணுமா, நம்ம கணுவாயிலேருந்து நம்ம மருதமலைக்கு போயிடும். மருதமலை ரோட்டுக்கு போயிடும் நாள் ஆச்சுல. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப மழைலாம் பெஞ்சிருக்கு, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். மருதமலை ரோட்டு கணுவாயிலேருந்து நேரா அப்படியே மருதமலை ரோட்டுக்கு போயிட்டு அந்த எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்து வரலாம். சரி, சாப்பிட என்ன வாங்கி கொடுப்பீங்க? சரி, ஏதோ அவங்களே வண்டி ஏறி உட்காந்தானே சாப்பாடா? ஆமா, அப்ப பசிக்கும்ல. பசிக்கும் தான், ரைட்டு. வண்டியில ஏறி உட்காந்தானே பசிக்குமா? ஒரு நேரம் ஆகட்டும். சரி, ஓகே. போயிட்டு வர பஸ் என்ன பஸ் லைனா வருது? எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருது. சிங்கிள் ரோடு இதெல்லாம். வண்டி ஓட்டும் போதா? வண்டி ஓட்டும் போது அம்மா வண்டி ஓட்டும் போது இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிங்கிள் ரோடு தான். சிங்கிள் ரோடுனா வண்டியே இருக்காது சைடுல. இப்ப பாருங்க எவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. நைட்ல போகணும். ஆனா நைட்ல உணவு என்ன பஸ் இருக்குமா? யானையா? ஆமா, நைட்டு பஸ். நைட்ல போனா பஸ். நாங்க வந்திருக்கோம் தான் நைட்ல. ஆமா, யானை எல்லாம் எதுவும் இருக்காது. நான் தான் சொல்றேன், யானை தான். இந்த பக்கம் அடிவாரம் தான் இருக்காது. கரடு. அடிவாரம் கரடு வடவள்ளி 2 கிலோமீட்டர் ஆடியோடு போயிடணும். நம்ம எப்படி போகிறோம்? வடவள்ளி மருதமலை இப்படி 9 கிலோமீட்டர்ஸ். அப்படி போனா அன்னைக்கு இந்த வழியே போய் தான் அந்த சைடு மாதப்பட்டி போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க வரல எல்லாம் மாதப்பட்டி ரோடு. கோயம்புத்தூர்ல நல்ல கிளைமேட்டா இருந்துச்சு மழை வரும்போதெல்லாம் வராம வெயில் அடிக்கும் போது வந்திருக்கோம். நேத்துலாம் நல்ல மழை. முந்தா நேத்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே நல்லா ஈவினிங் மழை பெஞ்சுது. அப்புறம் நேத்து பகல்லே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க வெளியே போல நினைக்கிறோம், அதனால பகல்ல வெயில் அடிக்குதா? 6 மணிக்கு மேல அடிக்கிற சாயந்தரம் ஆயிடுச்சு மழை. பெரிய மழை பெய்யல. பெட்ரோல் பங்க்லாம் புதுசா போட்டாங்க. பெட்ரோல் பங்க் இங்க இந்த ஏரியா நிறைய டெவலப் ஆயிடுதா? ஆமா, ஃபுல் டெவலப் தான். இங்க ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வரும்போது எதுவுமே இருக்காது. இருக்கும், கொஞ்சம் தூரம் கழிச்சு 2 வீடு இருக்கும், அவ்வளவுதான். இதான் வந்திருக்கேன் அஸ்போக், உங்களுக்கு தெரியாம. ஆமா, அன்னைக்கு சொல்றான் நாங்க இங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இங்கெல்லாம் வருவாங்களாம். ஃபர்ஸ்ட் கண்ணுங்கரேன்னு இருப்பான். கிரிக்கெட் அடி தம்முன்னு வாங்குவான். காலையிலே போயிடுவான், திரும்ப வீட்டுக்குலாம் வரமாட்டான். லேட்டா தான் வருவான். தம்முன்னு அடி வாங்குவான் 2 பேர்த்துக்கிட்டையும். சரியான வீடு ஆகி போச்சு. எல்லாம் வீடு பார்த்து மழை அடி வரும். இன்னும் போக போகலாம் சூப்பரா இருக்கும். இந்த காலேஜ் கிட்ட எல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். என்ன காலேஜ் தான்? லா காலேஜ் தானே? லா காலேஜ், அப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டி. லா காலேஜ் நீ போயிருக்க உள்ள? லா காலேஜ் நான் போயிருக்கேன். கண்ணாடிலாம் போயிருக்கேன். ஆனா எல்லா பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்துக்கும் போயிருக்கீங்கல்ல கண்ணாடி இறக்குறதுக்கு? இப்போ இந்த 10 வருஷமா 6-7 வருஷமா தாசு போறதில்ல. இருக்க பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, பில்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, எல்லாம் போயிருக்கேன். ஆமா, ஸ்ரீவஸ்தா, அன்னேனியா, இதெல்லாம் போயிருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் இந்த இடத்துல பாக்கு மரம். அதுதான் அப்படி அந்த ரோடு தெரிஞ்சு பூரம் பார்க்கணும். பூரம் தடுப்பணம் கட்டிக்காங்க இல்லையா? ஆமா, எங்க நொங்கு இருந்தா வாங்கி சாப்பிடுவோம். ஆமா ஆமா, நாங்க கோயம்புத்தூர் ஃபுல்லா சுத்தி இருக்கோம் வீடு பாக்குறதுக்குன்னு. வடவள்ளி, மருதமலை ரோடு, பெருநக்கிபாளையம், கோவில்பாளையம், சரவணப்பட்டி, காலப்பட்டி, அது எங்கதான் அது பேர் என்ன, இடிகரை, எல்லா பக்கம் சிறுவனை முதல் கொண்டு போயிட்டோம். பொள்ளாச்சி பக்கம் தான் பார்க்கலாம். கடத்துக்கடவு ஏரியா பார்க்கலாம். ஆனா லேண்ட் பார்க்க போயிருக்கோம். லேண்ட் பார்க்க போயிருக்கோம். என்னதுதான்? மருதமலை ரோடு வந்தாச்சு. அதுக்குள்ளேயுமா? ஆமா, லெஃப்ட் ரைட்டு. அத்தாக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண வராது, பேசிட்டே ஓட்டணும். அத்தாக்கு பேசிட்டே ஓட்ட வராது. அப்படி கிடையாது, வண்டி இதை பார்க்கணும்ல, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமா? இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கானு, இந்த பக்கம் வந்துட்டு இருக்கானுங்க.
யூனிவர்சிட்டி பாரதியா காஞ்சு போய் தான் இருக்கு. நானும் மழை வந்து ரோடு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இளையூர் காந்தமலையா? ஆமா, அதனால தான் அப்படி இருக்குன்றீங்களா? இங்க ஒரு கோயில் கோயில் அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் இல்ல, மோர் ஊத்துறாங்க. குடிச்சிருந்துருக்கலாம் தான். ஃப்ரீ மோர்லாம் சரியான டேஸ்டா இருக்குமா? அஸ்பெக்ட் சொல்லியிருக்கான். பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் வேற இருக்கு. ரெண்டு பக்கம் இருக்கு. ஆமா, யானை நிறைய வரசுங்க. இங்க ஆனை நடமாடும் பகுதி. யானை நிறைய வரும். எவ்வளோ நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அங்க சமோசா விற்கிறாங்க தா அங்க. ஆமா ஆமா, இதுக்கப்புறம் தான் வரும். தான் நம்ம அன்சைட் போயிட்டு வர்றதுக்குள்ள சமோசா தீர்ந்துருச்சுன்னா அபூர்வமான பொருளா? ஆமா, சமோசா எல்லாம் கிடைக்காத பொருள். அழகா இருக்கு யூனிவர்சிட்டி. எல்லாம் கோயிலுக்கு போற கூட்டம் தான். லீவ் இல்லையா? இவ்வளவு போதா? ஆமா, மருதமலை என்ன நினைச்சிட்டீங்க? இவ்வளவு வண்டி வீடுக இருக்கா? ரைட்டு, வீடுக இருக்குது. சரியான வண்டி தான். போயிட்டு வர்ற வண்டியில சமோசா மட்டும் இல்லைன்னா அட்டியை மட்டும் என்னதா லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அதுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஏன் நம்ம கம்மியாகி போச்சுன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பசங்க அதை டீலாம் சண்டை ஒன்று வச்சுக்க உடனே பஸ் மறியல் பண்ணுவாங்க வைப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நினைக்கிறேன். இதானா சட்டக்கல்லூரி இல்ல, போடல, முன்னாடி போர்டு போடல. அதானா தொழில்முறை கல்விக்கூடமா? தொழில்முறை கல்விக்கூடம்னா பிசினஸ் போல. போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் கவுண்டமாலயத்தில் நம்ம இருக்கும்போது தெரியும். தெரியுது பாருங்க, மருதமலை இப்போ கம்மியாகிடுச்சு. இதாக இருக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட் கருப்பு கோட்டு தெரியவா இருக்கு. கருப்பு கோட் தெரியுது. கருப்பு கோட்டு அந்த தேடி பக்கம் எனக்கும் லாயருக்கு படிக்கணும்னு தான் ஆசை இருந்துச்சு. என்னென்ன தேசம் உனக்கு படிக்கணும் ஆசை? எனக்கு நிறைய ஆசை தான் இருந்துச்சு, ஒன்றுமே நிறைவேறல. சட்டக்கல்வி டெவலப் இந்த வந்துச்சு சட்டக்கல்வி. பூரா நீதிபதி வக்கீல் எல்லாம் இருக்காங்க. வருங்கால நீதிபதிக எல்லாம் லேடிஸ் தான். அடிவாரம் வரைக்கும் வந்துட்டோம். அதான், ஆனால் இப்படி யூட்டர்ன் போட போகிறோம். மருதமலைக்கு வரவங்களாம் இந்த மாதிரி டைம் பார்த்து வாங்க. கூட்டமாக இருக்கும் எப்பவுமே. கூட்டம் இது. அதாவது இப்போ கோயில் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் யாருமே மோஸ்ட்லி வரமாட்டாங்க பீப்புள். ஆனால் இப்போ லீவ் இல்லையா? பஸ் எவ்வளோ பஸ்? ஆமாம், ஆனால் இப்போ எப்பவுமே மருதமலை கூட்டமாக இருக்காங்க. எல்லாமே டூரிஸ்ட் பஸ் தான். இங்கே உள்ள நிற்கிது பாருங்க எவ்வளோ பஸ்ஸு. எல்லாமே தாண்டி சமோசா விற்கிறாங்க. வாங்கி தர சொன்னா அந்த விற்கிறாரு பாருங்க. அந்த விற்கிறாருல அவர் தான் சமோசா விற்கிறாரு. என்னங்கண்ணா? அஸ்மா போகுது. அஸ்மா போய் சமோசா வாங்க போகுது. போகும்போதே சொல்லிச்சு, இப்போ அதாவது சமோசா வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதிசயமா சரி வரும்போது வாங்கி தரேன்னு அவர் பாவம் ஹேண்டிகேப்டோடு. அது பிரியாக்காவுக்கு வேணுமாம்மா. அதனால் அம்மா மேடம் வாங்க போகிறாங்க. சரின்னு மேடம். எவ்வளோக்கு வாங்குன்னு தெரியல. 50 ரூபாய்க்கு வாங்கிருக்குன்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா வேற கொடுக்குறாரு உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு காசுமா. என்னாச்சு வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். அவரே பெரிய பப் சொன்னாரு. அது என்ன பெரிய பப் சொன்னாருன்னு தெரியல. ஒருவேளை நம்ம ட்ரையாங்கிள் பஃப் சொல்லியிருப்பாரோ. அப்படியா? ஆமா, ஒன்னு 7 ரூபாவாம். எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாரு. சரி ஓகே. எத்தனை வாங்கின? 7 வாங்கினேன். மொத்தம் எவ்வளோ பப்ஸு? 50 ரூபாய்க்கா? எவ்வளோக்கு வாங்கினேன்? 7 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு பப்ஸ் எவ்வளவு? நீங்க என்கிட்ட கணக்கெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு ஏங்க அது என்ன கணக்காசு? நாங்கிறது 50 ரூபா. சரி, அங்க 100 ரூபா கொடுத்த 50 ரூபா திருப்பி கொடுத்தாரு. 50 ரூபா. அப்போ ஒரு பப்ஸ் எவ்வளவு? ஒரு பப்ஸ் 7 ரூபாய். 7 பப்ஸ் கேட்டேன். நீங்க கணக்கெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது போங்க. கணக்குல நான் வீக்கு. கணக்குள்ள அதெல்லாம் அப்படியே. சரி, நான் இதுல இன்னொரு வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கு? பிரியாக்காக்கு. சரி வேணாம், சூடா இல்ல. பிரியாக்கா சூடா தான் கேட்டாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும். நானும் அத்தை மட்டும் சாப்பிட்டு பாக்குறேன். பாருங்க 50 ரூபாய்க்கு வாங்கி இருக்குது. எத்தனை பப்ஸ் இருக்கு? எத்தனை பப்ஸ் எண்ணி சொல்லு. 7 பப்ஸ் இருக்கு இதுல. எதுக்குள்ள? இதுக்குள்ள. அதுக்குள்ள. அப்ப 7 பப்ஸ் 50 எவ்வளவு? 5 ரூபா போட்டா நீ கணக்கு தெரியல. நீங்களாம் என்ன படிச்சு எத்தனை பப்ஸ்? நான் எத்தனை பப்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 பப்ஸ். அப்போ ஒரு பப்ஸ் எவ்வளவு? 7 ரூபாய். 5 ரூபா மணிக்குனா 5 ரூபா மணிக்குனா 5 50. அப்போ 6 ரூபாயா? அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாரு. எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டாரு? அவரா இந்தாங்க பாப்பா, உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா போட்டாரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சமோசா சாப்பிட்டு. என்ன போட்டிருக்க? 3 பப்ஸ் 10 ரூபா. ஆஹான்டா, ஆனா என்கிட்ட 7 ரூபான்னு சொன்னாரு. என்ன போட்டிருக்கு? 3 பப்ஸ் 10 ரூபா. அப்போ ஒரு பெருசு மீன் பண்ணது வந்து இதுதான் போல. சொல்லுங்கத்தா, நெக்ஸ்ட் எங்கத்தா? நெக்ஸ்ட் அப்படியே இங்க கல்வீரம்பாளையத்துலேருந்து அப்படியே ஓணம்பாளையம். அது ஓணாப்பாளையமா ஓணம்பாளையமா? ஏதோ ஒன்று. இது கூகுள்னா அவ தப்பா சொல்றா. அவ ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் சொல்றா. அவளுக்கு வேற இல்லை சொல்லுவான். நம்ம அந்த டப்போம் அப்படியே இது போனோம்னா ஆளாச்சு. நீங்க இதுக்கப்புறம் எங்கேயோ போங்க, நான் சமோசா சாப்பிட்டேன், எனக்கு திருப்தி. இதுக்கப்புறம் எங்க போனாலும் எனக்கு ஓகே தான். இனி அடுத்து நொங்கு மட்டும் வாங்கி கொடுங்கத்தா. ஆமா, சாப்பாடு எனக்கு வேணாம், நொங்கு வேணும். என்ன போட்டு அன்னைக்கு வாங்கணும் தா. எவ்வளோ தெரியுமா தா? இங்க திரும்புறோமா? அது 3 நொங்கு எவ்வளோ? ஒரு நொங்கு 10 ரூபாவா? அப்படி தெரியல. ஒரு நொங்கு 10 ரூபா. ஆமாத்தா, இந்த ரோட்ல தான் இன்னைக்கு மாதம்பட்டி போகும்போது சாப்பிட்டோம். ஆமா, ரோடு சூப்பரா இருந்துச்சு இந்த ரோடு. ஆமா, நல்ல வயலா இருந்துச்சு. அது வேற. இது வேறயா? வயல் இருக்குது வயல் இல்லாம. நாங்க போன ரோடு நரணனா கல்யாணம் ஆச்சுல, அந்த ரோடு. அப்ப நீங்க வேற பக்கம் போறீங்களோ? இது வடவள்ளி. பொம்மனாம்பாளையம். இது கோயம்புத்தூர் அவுட்டர் தானே. நம்ம அங்க நிக்கும் போது ஒரு காக்கா அசிங்கம் பண்ணிடுச்சு நம்ம வண்டியில.
புதுசா போட்டது ஏன் தா ரோடு அதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல ஈஷா பக்கம் நிறைய போவோம் தா, இப்பெல்லாம் சுத்தமா போறதே இல்ல. போகலாம், நெக்ஸ்ட் போகலாம். அம்மாக்கு பிடிக்கும் அந்த சைட்லாம் போனோம்னா, அம்மா கூட்டு போலாம். ஆமா. நிறைய பில்டிங்லாம் ஆகுது புதுசு புதுசா. இது மண்டபம் போல. மண்டபம் தான். இது அங்கே ஒரு ரோடு ஜாயின் ஆகுது. வடவழி தொண்டாமுத்தூர் அதான் ஜங்ஷன். நேராக படத்து வேலை கட்டி பார்த்தா இது எந்த ரோடு? அது ரைட்லேருந்து ஓனாப்பாளையம், ரைட்டில் போனால் இது போனா ஓனாப்பாளையமா, இப்படி போனா அப்புறம் தொண்டாமுத்தூர். அப்ப நீங்க ஓனாப்பாளையம் போக இப்படி போறீங்க. ஓனாப்பாளையம் இன்னும் போகணும். இப்பெல்லாம் கோயம்புத்தூருக்குள்ள முன்னெல்லாம் இந்த நுங்கு இளநீர் அதுதான் ஃபேமஸாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட். ஆனால் இப்போல்லாம் வந்து எல்லாம் ஆர்கானிக் போயிட்டாங்க, குட்டி குட்டியாக ஸ்டால் போட்டு. இப்போ அங்கே ஒரு கடை பார்த்தேன், பாலடை பிரதமன் அந்த இது போட்டிருந்தாங்க. ரோஸ் மில்க் தான், இந்த கோகனட் மில்க், இந்த தேங்காய் பால், பருத்தி பால், அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குதா கோயம்புத்தூருக்குள்ள. ஒரு எல்லா பக்கமும் அதை தான் போட்டு விற்கிறாங்க. அது ஒரு மாதிரி எங்கேயும் சாப்பிடாம இருக்கிறனால அது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கிரேஸாக இருக்கு போல. மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கணும். இப்போ இது அந்த கதிர் நாய்க்கு பாளையமா இதுவா? அது இல்லை, அன்னைக்கு நம்ம நிறைய கல்யாணம் முடிச்சது. அதான் ஓனாப்பாளையம். உங்க காணும் தெரியல, வரும் வரும். என்ன பில்டிங் தான் இது? ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தாலே தெரியுது. கேஸ் நடக்க நினைக்கிறேன். வீரகார் இது எந்த இடம்? வீரகேரளம். இதுவா? ஊர் பேரே வீர கேரளமா? வீரகேரளம் தொண்டாமுத்தூர் ரோடு வீரகேரளம். அப்படியே கொஞ்சம் அதில் லெஃப்டில் கட் பண்ணலாம், வடவழி போயிடலாம். நேராக அந்த ரோடு போனால் காந்தி பார்க். பக்கம் தானா எல்லாம்? எல்லாம் பக்கம் தானா? யாரு யாருன்னு சொல்லு, யாரு யாருன்னு சொல்லு, கை அமிச்சாங்கள யாருன்னு சொல்லு. கவர்மெண்ட் வண்டி தான், கவர்மெண்ட் வண்டி தான். போய் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு வராங்க. ஓ, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் டாக்ஸ் கட்டிட்டு வராங்க. நேராக போனால் காந்தி பார்க். காந்தி பார்க், ஆர்எஸ்புரம். ஆர்எஸ்புரம் அதானே? ஆமாம், காந்தி பார்க்கு ஆர்எஸ்புரம். நம்ம திப்பலப்படி போகலாம். இப்படி இது முன்னாடி போயிட்டு முத்தண்ணங்குளம் வழி போயிடலாம். ஆமாம், டர்ஃபு அப்பார்ட்மெண்ட்டு அழகாக இருக்கு இந்த இடம். பச்சை பசேர்னு. மாநகராட்சி எல்லை ஆரம்பம் பண்ணுறாங்க அங்கே ஓச்சு. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் புதுசாக கார்டன். இதெல்லாம் புதுசு. இந்த இடம் நான் வந்ததே இல்லைதா. அப்படியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்திலே ஓட ஒன்று ஓடுது. இதான் முத்தண்ணாங்கோயிலுக்கு போகிறது. இதுவா? ஆமாம், எல்லாம் சாக்கடை தண்ணி தான். சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து வரும். கலந்து இந்த இப்போ நல்லா லோக்கம் நல்லா பண்ணுறது. அந்த சைடு வயல். வயல் இதுதான். ஆமாம், இது அக்ரிகல்ச்சர். அக்ரி காலேஜ். அக்ரி காலேஜ். இது வயலுக்கு இது போட்டுருப்பாங்களா? நெல் போட்டாலும் போட்டுருப்பாங்க. போடுறது சரி. ஆமா, ஆனா குளம் ஆகாய தாமரை இருக்கு, கிளீன் பண்ணாம விட்டுருக்காங்க. சொன்ன அக்ரி நெல்லாம் போடுறாங்களா? நெல்
அக்ரிலேண்டு போட்டிருக்காங்க, அழகா இருக்கு. பக்கத்திலே குளம் இருக்கு. அக்ரிலேண்டு நஞ்சை பண்ணை. காலேஜ் பிள்ளைலாம் படிச்சு சாப்பாட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. இங்க என்ன வீடு? சைடு பூரா வீடு இருந்துச்சு. எல்லாம் வீடு இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. தான் முத்தாரங்க நீதிமன்றத்துக்கு ரோடு வந்திருக்க மாட்டேன். ஏன்? ஆமாம், அங்கே பூரா சைடில் இதை ஒன்றுமே இல்லை. முதலாம் 4-5 வருஷத்தில் எவ்வளோ டெவலப் ஆகுது? 5 வருஷத்தில் பயங்கர டெவலப் ஆகிடுச்சு. ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை. ரோடு போட்டுட்டாங்க, ஏதோ பைப் தோண்டிட்டாங்க. குளம் இருக்கு, முத்தான குளம். இதான் குளம். ஆமாம், நிற்க முடிஞ்சா கூட நிற்கலாம், ஆனால் நிற்க முடியாது. இந்த ரோட்டில் சுத்தமாக நிற்கவே முடியாது. குளம் நல்லா நிறைஞ்சுதான் தான் இருக்கு. பயங்கர டெவலப். தண்ணி மேலே வரைக்கும் இருக்குதா? ஆமாம், மழை வந்து சூப்பராக இருக்கு இப்போ. பார்க்கவே அழகா இருக்கு, சூப்பரா. ஆனால் என்ட்ரன்ஸ் எங்கன்னு தெரில. ஆனால் அழகா இருக்கு இந்த வியூ, இந்த மரத்துக்கும் அந்த இதுக்கும். நிறைய பேர் இப்படி தான் ரீல்ஸ் எடுக்கிறாங்க போல. என்னத்தா? தெரியும், இது என்ட்ரன்ஸ் தான். அங்கே தெரியுதா? அதான் என்ட்ரன்ஸ். அப்படி போனோன்னா நம்மளோட இந்த வழி வந்துடும், தடாகம் ரோடு. எவ்வளோ பெரிய நாரை பாருங்க. கவுண்ட் வந்து இதை குழப்பாங்க. விநாயகருக்கு இதை குழப்பாங்க. இதை குழப்பாங்க. வார அவர் பாரு எவ்வளோ சௌகரியமாக இருப்பார் படுத்துருக்காரு. ஆமாம், இங்கே இதுக்கு மேலே இங்கே தடுப்பணெல்லாம் இல்லை தானே, வெறும் மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க. ஏன்தா? ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, மண்ணு தான் கொட்டி வச்சுருப்பாங்க. நைட்டில் நல்லா இருக்கும். ஆமாம், அங்கே பாருங்க, இங்கே ஒரு உட்பேக்கர் இருக்கு. வெயில் வெயில் வெயில். கோயம்புத்தூரில் மழை வந்தால் ஓவராக மழை வருது, வெயில் அடித்தா ஓவராக வெயில் அடிக்குது. அந்த அளவுக்கு வெயில். ஆனால் சூப்பராக இருக்குது இங்கே உள்ள வியூ, சில்லு சில்லுன்னு காற்று. குளத்தோட என்ட்ரன்ஸ் தான்.